ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃபால்ட் டயலாக் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆயிருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு டயலாக் வந்து ஷோ பண்ண போகிறோம். அதில் வந்து எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் மட்டும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகணும். நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நமக்கு வந்து அதே ஃபஸ்ட் பேஜில் வந்து ஷோ ஆகிற மாதிரி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா, இந்த கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னா அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஷோ பண்ண போகிறோம். அதில் வந்து கன்ஃபார்ம் பட்டன் அண்ட் வந்து கேன்சல் பட்டன் அப்படிங்கிற 2 பட்டன் வைக்க போகிறோம். அதில் கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகணும். கேன்சலுங்கிறத கிளிக் பண்ணால் நமக்கு இதே பேஜில் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க. நம்ம சேனலில் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த கெட்டெக்ஸ் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா, நம்ம வந்து ப்ளேலிஸ்ட் வைஸாக உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்போம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் வந்துக்கோங்க. ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் ப்ளேலிஸ்ட், ஷார்ட்ஸ், அப்புறம் வீடியோஸ்னு கொடுத்துருப்போம். அதில் ப்ளேலிஸ்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ளட்டர் இன் தமிழ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு பேசிக்கில் இருந்து, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வந்து க்ரியேட் பண்ணணும், அதில் எப்படி எமுலேட்டர் ஸ்டார்ட் பண்ணணும், அதில் எப்படி யூஐ டிசைன் வந்து ஆட் பண்ணணும், அப்புறம் வந்து பேசிக் விஜெட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஓவராலாக நிறைய வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த வீடியோவுக்கு அப்புறமா பில்டு எப்படி எடுக்கணும், அதுக்கப்புறம் ஏபி எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஓவராலாக டாப் டு பாட்டம் வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கெட்டெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோடனே நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல கெட் டாட் டயலாக், அதாவது டிஃபால்ட் டயலாக் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். நம்ம அதிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, டிஃபால்ட் டயலாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் ஃபைனலாக ஒரு செமிகோலன் வச்சுட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பட்டனை கிளிக் பண்ணவும் நமக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். செக் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அலர்ட்னு கொடுத்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த அலர்ட்டுக்கு பதிலாக நம்ம கொடுக்குற ஒரு மெசேஜ் வந்து எப்படி ஷோ பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு டைட்டில் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க, டைட்டில், அதில் டபுள் கோட்ஸில். இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு மெசேஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். மெசேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணலாம். இப்போ இந்த அலர்ட்டுக்கு பதிலாக மெசேஜ் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகிரும். இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பார்த்திங்களா, மெசேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸ்க்கு பதிலாக நம்ம கொடுக்குற, அதாவது வந்து ஒன்று டெலீட் பண்ணணும், அல்லது வந்து ஒன்று மூவ் பண்ணணும், அல்லது வந்து கோ டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டெக்ஸ்ட் வந்து எப்படி இங்கே வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து ஒன்று மிடில் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்களா, நீங்கள் டைப் பண்ணவும் உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகுது, அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு do you want go to next page அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுங்கள். இப்போ இந்த மெசேஜுக்கு பதிலாக நம்ம கொடுத்த அந்த do you want next page அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ பார்த்திங்களா, do you want go to next page அப்படிங்கிறது கேட்டிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து எஸ் இல்லை நோ அப்படிங்கிற 2 பட்டன் வைக்க போகிறோம். அப்போ எஸ்ன்னு கிளிக் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போகிற மாதிரி பார்க்கலாம். நோன்னு கிளிக் பண்ணால் நம்ம வந்து சேம் இந்த அலர்ட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இதே பேஜில் இருக்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போது அந்த பட்டன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதுக்கு ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இதில் டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஆக்ஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு அரே ஃபார்மேட்டில் இருக்க போது. ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, உங்களுக்கு மோர் தென் ஒன் விஜிட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரீசனுக்கு டெக்ஸ்ட் பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த நார்மலாக அலர்ட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு பட்டனுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் எதுவுமே இருக்காது. நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் பட்டன் மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு அதர் பேக்ரவுண்ட் கலர் எதுவும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா எலிவேட்டட் பட்டன்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ பட்டனை பற்றி வந்து நம்ம நார்மலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பேசிக் விட்ஜெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதில் டெக்ஸ்ட் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணவே உங்களுக்கு ஆட்ரிபியூட் எல்லாமே வந்து ஷோ ஆயிடுச்சு. ஸோ ஆன் ப்ரெஸ்ட் அப்படிங்கிறதுல ஜஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம கேலிப்ரேசஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல இந்த சைல்டு அப்படிங்கிறதுல டெக்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் விஜிட்டில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு ஓகே இல்லைனா எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுங்கள்.
இப்போ நமக்கு என்ன வரும், அந்த அலர்ட்டில் ஒரே ஒரு டெக்ஸ்ட் பட்டன், அதாவது ஒரு டெக்ஸ்ட் பட்டன் மட்டும் ஷோ ஆகும். செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, எஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்கு. ஸோ இதே மாதிரி நோ அப்படிங்கிறதுக்கும் ஒரு பட்டன் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஜஸ்ட் இது அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷனில் டெக்ஸ்ட் பட்டன் அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. ஓகே, கேலிப்ரேஷன்ஸ் கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு அதில் எடுத்துக்கலாம். ஒரு கம்மா போட்டுக்கோங்க அண்ட் அதில் ஒரு பேஸ்ட். ஸோ இப்போ இதில் வந்து நோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு 2 டெக்ஸ்ட் பட்டன் வந்து ஷோ ஆகும். ஒன்று எஸ், ஒன்று வந்து நோ அப்படிங்கிறது. ஓகே, ஸோ எஸ் நோ. இப்போ நான் நோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேம் இதே பேஜில் இருக்கணும். அண்ட் எஸ்ஸை கிளிக் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போகணும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகிறதுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், உங்களுக்கு get.to அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ ஜஸ்ட் அதை ஒரு காப்பி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எஸ் அப்படிங்கிறதுல ஆன் ப்ரெஸ்ன்னு நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த கமெண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்டை ரிமூவ் பண்ணதுக்கு Ctrl/\. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட் லைன் வந்து ரிமூவ் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் அடுத்து எதுவும் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இதே மாதிரி Ctrl/\ஐ கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஸ் அப்படிங்கிற பட்டனில் get.to போட்டு நெக்ஸ்ட் பேஜுங்கிறது நம்ம எங்கே கால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில், அதாவது இந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்த்துட்டு இதை கன்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எஸ் கேட்கும். இப்போ நம்ம எஸ் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகணும். ஸோ பார்த்திங்களா, நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இது நோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த அலர்ட் க்ளோஸ் ஆகணும். ஸோ அப்போ அதை அலர்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுதான் get.back. ஸோ பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபைனலாக செமிகோலன் வச்சுட்டு இப்போ சேவ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நமக்கு அலர்ட்டும் க்ளோஸ் ஆகிட்டு ஸோ இதே பேஜில் வந்து உங்களுக்கு அப்படியே ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அல்லது மினி ப்ராஜெக்ட், மேஜர் ப்ராஜெக்ட்லலாம் இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் இதோடைய ஸ்டைல் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோன்னா, லைக் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த do you want to go to next பேஜ்னு இருக்குது. இதை கொஞ்சம் வந்து போல்டு பண்ணலாம் அல்லது வந்து சம் ஸ்டைல் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா மிடில் டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நார்மலாக நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து நம்ம போல்டு, இட்டாலிக் அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர இன்னொரு ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க. இப்போ மிடில் டெக்ஸ்ட்னு கொடுத்துருவோம், இதுக்கு பதிலாக என்னது கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டென்ட். ஸோ ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள் கண்டென்ட். ஸோ கண்டென்ட்டில் டைப் பண்ணுறது நம்ம என்னது சேம் இதே இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த do you want to கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதே இதுதான் இந்த கண்டென்ட். இப்போ ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதுக்கு ப்ரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைட்டில், அப்புறம் மிடில் டெக்ஸ்ட்டு, அப்படி இல்லைனா கண்டென்ட். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டென்ட்டில் நம்ம எது போட்டிருக்கோமோ அதுதான் வந்து ஷோ ஆகும். ஸோ கண்டென்ட்டில் வந்து இப்படி நம்ம டேரெக்டாக இந்த மாதிரியே கொடுத்துட முடியாது. அதுக்கு வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த விஜிட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மெசேஜ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு டபுள் கோட்ஸில் இந்த ஒரு கம்மா கொடுத்துக்கோங்க. இப்போ இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இதை சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே சேம் மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது இந்த மிடில் டெக்ஸ்ட்டும் கண்டென்ட்டும் வந்து சேம் தான். இன்கேஸ் நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணால் அதில் வந்து கண்டென்ட் அப்படிங்கிறதா வந்து ப்ரையாரிட்டி. ஸோ அதனால் கண்டென்ட்டில் நம்ம என்ன கொடுக்கோமோ அதுதான் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இதை ஒன்ஸ் அகேன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, do you want go to next page. ஸோ இதில் ரெண்டுமே நம்ம சேம் மெசேஜ் தான் கொடுத்துருக்கோம். இப்போ லைக் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்து பார்க்கலாம். இப்போ இதில் ஸ்டைல், டெக்ஸ்ட் ஸ்டைல், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட். அண்ட் வந்து கலர் வந்து ஏதாவது கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணலாம். இப்போ கலர்ஸ் டாட் ப்ளூ அல்லது பிளாக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து லைக் வந்து பிளாக் நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து ரெட் வேணுமா கொடுத்துக்கலாம். ஸோ ரெட் கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், மெசேஜ் வந்து உங்களுக்கு சேம் தான். ஆனால் வந்து ஸ்டைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கண்டென்ட்டுக்கு தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்களா நமக்கு கொடுத்த மெசேஜ் வந்து அப்படியே ஷோ ஆயிருக்கு. ஸோ அதுதான் சொல்கிறோம், இந்த மிடில் டெக்ஸ்ட்டும் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து சேம் தான். அதில் எது ப்ரையாரிட்டியை கொடுப்பாங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் அப்படிங்கிற அந்த ஆட்ரிபியூட்டுக்கு தான் வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எய்தர் இந்த மிடில் டெக்ஸ்ட்டை ஹைட் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது நம்ம கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அட்ராக்டிவ் ஆகுது. இப்போ இன்கேஸ் இந்த அலர்ட்டோடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆப்போடைய தீம் வந்து ரெட் கலரில் இருக்கும், அல்லது வந்து ப்ளூ கலரில் இருக்கும், அல்லது வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் கலரில் இருக்குது அப்படின்னா அதோடைய கலருக்கு தகுந்த மாதிரி இதோடைய பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பாருங்கள். ஸோ பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் கலர்ஸ் டாட் நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் வந்து க்ரீன் வேணுமா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்களா பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ இப்போ க்ரீன் கொடுத்தனால இப்படி இருக்குது. நம்மளுடைய ஆப்புக்கு என்ன தீமோ அந்த தீம் கலர் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பேசிக்காக உள்ள கெட்டெக்ஸில் உள்ள விஜெட்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஆப் வந்து நம்ம வந்து இதில் உள்ள ஆட்ரிபியூட்ஸ், அதாவது லைக் வந்து அலர்ட்டு, டயலாக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக் பார், ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு அட்ராக்டிவான யூஐ டிசைன் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமும் வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அந்த ஏதர் வந்து ஐகான் செட் பண்ணுறது, அப்புறம் மோர் தென் ஒன் பட்டன் வந்து ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு வந்து வெளியே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது க்ளோஸ் ஆகுறது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதில் வந்து பேசிக்காக எப்படி வந்து ஒரு டிஃபால்ட்டு டயலாக் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி தீம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதில் எப்படி பட்டன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஓவராலாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது கண்டினியூஸாக வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.